ஏங்க சொல் தாமரை. என் பர்த்டேக்கு பூஜைக்கு புக் பண்ணேன். ஒரு ரூம் எடுத்து கொடுக்கலாம். ஏன் ஒரு ரூம் அதை வாங்கிடலான்னு இருக்கிறேன். அடுத்த பர்த்டேக்கு இதை வாங்கிடலான்னு இருக்கிறேன். நிருபன் பர்த்டேக்கு இந்த 3 பில்டிங் வாங்கிடலான்னு இருக்கிறேன். இந்த 3 பில்டிங் ஆமா, என் பர்த்டேவுக்கு அங்கதான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இந்த வருஷம் வைக்கலான்னு இருக்கிறேன். பர்த்டே பொங்கல் செலிப்ரேஷன் வந்து அங்க மேல வைக்கலான்னு இருக்கிறேன். நிருபன் காது குத்த வச்சிருக்கீங்க. காது குத்தல் இந்த பில்டிங் பத்தாது, இதுல வைக்கலான்னு இருக்கிறேன். இதுதான் நேரம் செங்குத்தாகுது, அப்பதான் காது குத்துது கரெக்டா இருக்கும். ஆமா, மேல சாயம் வந்தா சரி. சாயர் மாதிரியே இருக்குது பாரு. ஆமா, அப்படியே கொஞ்சம் ஊத்து பாரு, மேல சாயர் மாதிரி இருக்குது பாரு. நேரா கட்டல போல. ஆமா ஆமா, நான் தான் அந்த முத்து படமா அருணாச்சல படத்துல ரஜினி என்ன பண்ணுவாரு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வந்துட்டு ஹோட்டல்ல தங்க வைப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, செந்தில் வந்து துணி துவச்சு இருப்பாரு அந்த ஸ்விம்மிங் பூல்ல. அது மாதிரிதான் நான் என்ன பண்ண போறேன், கலாலிப்பட்டில் இருக்கிற அப்படியே அந்த கலாலிப்பட்டு தூக்கி நீங்க வச்சுட்டு கலாலிப்பட்டில் இருக்கிற மக்கள் எல்லா அருகில வாழ்ந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது கடவுள் எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம், ரொம்ப காசுலாம் வேணாம். அதாவது எப்படின்னா இந்த 10 பில்டிங் வாங்குற அளவுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டா போதும் எனக்கு. இந்த ஒரு 10 பில்டிங் வாங்கி என் ஊர் மக்கள் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பாடுறாடணும் அந்த இந்த படத்துல சொல்லுவாருல்ல, விஜய் படத்துல, நம்ம ஊர் பையன் தான்டா டீ கடை வச்சிருக்காண்டா, வாங்கடா டீ குடிப்போம் எல்லாம் போவாங்களா, அது மாதிரி வந்துட்டு பாக்கணும். பாடுறா கலாலிப்பட்டுல இருந்து வந்து இங்க பாடுற 10 பில்டிங் வாங்கி வச்சிருக்காண்டா நம்ம ஊர் பையன். ஆமா, அவங்களாம் துணி துவைக்கிறதுக்கு தான் இப்ப வாங்குறான். அப்புறம் எதுக்கு துணி துவச்சிட்டு பசங்க வேணா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இந்த ஏரியாலாம் வாங்கி இருக்கு. அப்படியே எல்லாம் ஆடு மாடுலாம் மேய்க்க விடுறதா, ஒட்டகம் கிட்டகம் எல்லாத்தையும். நம்ம ஊர் பசங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. துபாயில வந்துட்டு அப்புறம் அவங்க எங்கன்னா என்ன சின்ன சின்ன ரூம்ல நம்மள மாதிரி ஸ்டுடியோவில் இறங்க முடியும். வந்தாங்கன்னா இது மாதிரி 4-5 பில்டிங்ல வாழ்ந்துட்டு சந்தோஷமா போறதா. பசங்களாம் அப்புறம் வந்தாங்கன்னா கிரிக்கெட் ஆடுறதுக்கு இடம். நான்லாம் போய் ஊர்ல போன கொல்லியே அதுக்கு தெட்டிட்டு ஓடி வராங்க. நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த வயலை அறுத்துட்டு அடுத்த நெல் நடுற வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும் இடம். அதை போய் செடிக்கிட்டு கிரிக்கெட் அதுக்கு அடிக்கிட்டு ஓடி வராங்க தெத்திக்கிட்டு. வேற அந்த இடத்துக்காரங்க அதாவது கிரிக்கெட் ஆனா அங்க வந்து பில்லு போலையாதுன்னுவாங்க ஓடி ஓடி. அதனால விட மாட்டாங்க கிரிக்கெட் ஆடுறது கூட. அதனால தான் இந்த இடத்த வாங்கிட்டு கிரிக்கெட் இங்க விளாட்லான்னு இருக்கிறேன். இதை பாக்குறவங்க நினைப்பானுங்க உண்மையாலுமே இந்த ஆளு சுயநினைவா தான் பேசுறாரா இல்ல எப்படிதான் பேசுறாருன்னு. இப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு ஆசை. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் வந்து 2 இதுலதான் வாழறான். ஒண்ணு எப்படிலாம் நான் வாழ நினைச்சுன்னு வாழறான், ஒண்ணு எப்படிலாம் வாழக்கூடாது நினைச்சுன்னு வாழறான். ஆனா இப்ப கரண்ட்ல வாழத்தி அவனு நினைச்சு போகுதுக்கிட்டு. நான் இப்ப துபாயில இருக்கிறேன், அதுவே எனக்கு போதுமானது. எந்த பில்டிங் எனக்கு வேணாம். ஆனா உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு ஆசைதான், காசு இல்ல கழுது. அதை சொன்னா புரிய மாட்டேங்குது. ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி உங்க ஒய்ஃப் கேட்டு இருப்பாங்க, இங்க கூட்டுப்பாங்க அங்க கூட்டுப்பாங்கன்னு. என்னுடைய ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. வாங்கி தரமா அடுத்த வருஷத்துக்குள்ள பெரிய ஆள் ஆயிடுவேன். அடுத்த பர்த்டேக்குள்ள வாங்கி தரேன்னு சொல்லி இப்படியா நீங்க சமாதானப்படுத்தி வைங்க. அடுத்த ஜென்மம் தான், அடுத்த ஜென்மத்துல நான் இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, இந்த ஜென்மமே போதும் அப்பா. 7-8 ஜென்மம் வாழ்ந்த மாதிரி 7 வருஷத்துலயே. ஆமா ஆமா ஆமா, அது உண்மையே சொல்லிட்டேன். இப்ப யாரு பாடின்னு ஒரு அம்மா சொல்றாங்க எல்லா வீடியோவுக்கும். ஓகே மக்களே.